Hi students, welcome to my channel. So இது பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் செகண்ட் ரிவிஷனுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க எம்எஸ்எம் மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் தான். ஸோ அது 2006 தர 2 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் இருக்கும் காமர்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா காமர்ஸ் பொறுத்தளவுக்கு எதுலேருந்து வரும்னு யாராலுமே கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் 1 மார்க் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க் வந்து இதுதான் வரும் அதுதான் வரும் அப்படின்னு சொல்கிறது யாராலுமே முடியாது, அது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த மூவ்மெண்ட் ஆஃப் குட் சர்வீஸ் அதை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது ஐ திங்க் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸோ ட்ரேடான்னு தெரில எனக்கு, ஆனால் அது ரெண்டுத்தில் தான் ஒன்று தான். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த WTO வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது 2 மார்க்லேயும் இருக்கும், அது கண்டிப்பாக வரும் பப்ளிக்கில். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் இந்த பார்ட் வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஏன்னா ஐ திங்க் இது 21லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் MSMED. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஐ திங்க் ஒரு 16 வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக 5 மார்க்லாம் அட்டன் பண்ணிடலாம். 7 5 மார்க் பப்ளிக்கில் வரும், ஈஸியாக அதெல்லாம் எடுத்துடலாம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. IMF இது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த 5 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, பப்ளிக்கில் வரும். ஆல் தி பெஸ்ட்.